பொது அறிவை பத்தி பாப்போமா? அந்த அறிவு இருந்தா நாங்க இன்னும் 1ஆம் கிளாஸ்ல இருக்கிறோம். இந்நேரம் டாக்டர் ஆயிட்டு இருப்போமே. நியூட்டனை பத்தி உங்களுக்கு தெரியும். நியூட்டன் ஒரு நாள் ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தார். அப்ப ஒரு ஆப்பிள் அவர் தலை மேல விழுந்தது. அத பார்த்து புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அவருக்கு ஆயுஸ் கெட்டிங் தெரிஞ்சு டீச்சர். ஆப்பிள் மரத்துக்கு பதிலா தென்னை மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருந்தான்னு வச்சுக்கோங்க, தேங்காய் தலையில உருந்து இந்நேரம் அப்பிட் ஆயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் உரிக்க போறேன், வாய் மூடு. சரி, இப்போ வரலாறு பாப்போம். வரலாறுன்னு சொன்ன உடனே டீச்சர் அது அஜித் நடிச்ச படம், நாங்க அதை பார்த்துட்டோம்னு ஏதாவது மொக்கையா சொன்னீங்க, மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். ராஜேந்திர சோழன் வடநாட்டுல இருந்து எதுக்காக கல் எடுத்துட்டு வந்தாரு? அவங்க பொண்டாட்டி தலையில போறதுக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க டீச்சர். ஏய், அரைக்கல் எடுத்துட்டு வந்து தலையிலேயே போட்டுருவேன். கோபி, நீ சொல்லுடி, எதுக்காக அவரு வடநாட்டுல இருந்து கல் எடுத்துட்டு வந்தாரு? டீச்சர், அப்ப தமிழ்நாட்டுல கல்லு சீசன் இருந்திருக்காது, அதனால குடிக்கிறதுக்காக வடநாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு. உங்க யாருக்கும் ஒரு சின்ன கேள்வி கூட பதில் தெரியல. நீங்க எல்லாருமே முட்டாள். எங்களை விட பெரிய முட்டாள் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் முட்டாள் சின்னப்பதாஸ். அவர் பல முட்டாள் வேலைகளை செய்துள்ளார். அவர் செய்த முட்டாள்தனத்திற்கு அளவே இல்லை. கள்ளிப்பட்டி தங்கச்சி தோலையோட கைய பிடிச்சி இழுத்தானே அந்த கரஸ்பாண்டன்ட், அவன் கடத்தல கால் மேல காலை போட்டு உட்கார்ந்துருக்கானே, போய் அவன் கதையை முடிச்சிருனே. இந்த ஊருக்குள்ள இருக்கிற சந்து பொந்து எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அந்த போய கிடைக்கல. எப்படி கிடைப்பா? அவன் தஞ்சாவூர் கடத்தல கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறான், நம்ம ஊர்ல தேட்டு வந்து காமெடி பண்ணுகிறேன். யாரும் வந்து காமெடி போயிட்டு தாசு, நான் ஒரு ஜோக் சொல்லுவேன், அதை கேட்டு சிரிக்கவே முடியாது, அதான் முன்னாடியே சிரிச்சிட்டேன். ஆமா, இந்த பொம்பளைங்க எதுக்கு கழுத்துல தாலி கட்டுறாங்க தெரியல மாப்பிள்ள? தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கழுத்துல தாலியத்தான் கட்ட முடியும், தாஜ்மஹால கட்ட முடியாது. என்னடா நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன், இந்த நேரத்துல காமெடியா பண்ணிட்டு இருக்க. காமெடியெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகே? காமெடி பண்ணக்கூடாது, காமெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 4 வாரமா லொல்லு சபாவில காமெடியே இல்லாம இந்த வாரமாவது காமெடி பண்ணி பாப்போம், ஓகே? அப்படின்ற சரி பண்ணி பாப்போம். என்ன தாசு, குடிக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவை பாப்போன்னு, குச்ச அப்புறமா பண்ணிய பாப்போன்ற மாப்பிள்ள. முதல்ல அம்மாவை பாப்போம், அப்புறமா பண்ணிய பாப்போம், ஓகே? ஐயோ தாசு, உங்க அம்மாவும் பண்ணியும் ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? ஏக்கல வெள்ளவாடே தாசு, நான் ஒரு வாட்டி கூப்பிடுறேன். ஏன் கேள்வி குர்த்தி கேள்வி, நாங்க குஸ்திக்கிறோம், நீ வெளியே வாடி. கேள்வி நாங்க பாட்டு பாடி காமெடி பண்ணாத வெள்ள வரியா? வெள்ளவாடி காலை கேள்விய வெளியே வர சொன்னா கேள்வியோட அம்மா வெளியே வந்து இது என்னதான் குடிச்சிருந்தாலும் கண்ணா தெரியாது, அது கேள்வியோட அம்மாவாடா, அது கேள்வியோட அப்பா. என்ன தாசு, பொக்கவாய் தாத்தா சிரிக்கவே மாட்டேன்றாரு. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். அண்ணா ரொம்ப பிஸியா இருக்கிறாரு,
அப்புறமா பேசுங்க. செல்ல ஆஃப் பண்றேன். ஏய் என்ன புடிச்சு வந்து கலாட்டா பண்ணீங்களா? இப்ப வெளியில போறீங்களா இல்லையா? டீச்சர் அம்மா, வெளியில வெயில் கொளுத்துது. இப்ப வெளில போனா சூட்ல கட்டி வரும். அசிங்கமா பேசுற வெளில வச்சுக்காத ஜாசு. நான் என்னடா அசிங்கமா பேசுனா? சூட்ல கட்டி வரும்னா. ஓ அப்படியா? என் காதுல வேற மாதிரி கேட்டுச்சு. ஏவாத்துச்சே, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போய் அந்த கிளைய வர சொல்லு. அவங்க வர மாட்டாங்க. ஏன்? கட் அவுட் போஸ்டர் அடிச்சாதான் கிளைய வெளில வருவாளா? மரியாதை வெளில வர சொல்லு. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ அடிச்ச அடியில உங்க அம்மா படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. ஆமாமா, இதுக்கு முன்னாடி கை ஒலிம்பிக்ல ஓடி கப் வாங்கின மாதிரி பேசுற. கர்மாந்திரம் முடிச்சது 90 திண்ணில தான் பாத்துன்னு இருக்கேன். என்ன சொல்றேன் டீச்சர்? நான் என்னமோ எங்க அம்மாவை அடிச்சான்னு சொல்றீங்களா? ஏன் அடிச்சா? ஏன் கிளவி இத்தனை நாளா ஸ்கூல பெருக்கிறியா? எங்க நாலு எவ்வளவு பெருக்கி சொல்லுன்னா திருன்னு முழிச்சுது. அதான் ஒண்ணு போட்டா கிளவி புட்டுக்குச்சா? புரியல? கிளவி செத்து போயிட்டாளான்னு கேட்ட.